அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்முறை வழக்கு, சாகும் வரை குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை என்ற சிறப்பான தீர்ப்பு. இப்போ நினைத்து பார்த்தாலும் நெஞ்சம் பதறுகிறது. அந்த காணொளி, அண்ணா அடிக்காதீங்கண்ணா வலிக்குது, நான் பெல்ட்டும் கையுமா நின்ன மனித மிருகத்திடம் மன்றாடிய ஒரு தங்கை. இன்னொரு வீடியோங்க, அந்த வீடியோவில் உன்னை நம்பி தானடா வந்தேன், இங்கே வந்து பார்த்தா என்னடா இத்தனை பேர் நிற்கிறாங்க என்று ஏமாற்றப்பட்ட விரக்தியில் அரை நிர்வாணமாக்கப்பட்டு கதறிய அந்த தங்கையினுடைய கண்ணீர், வலி, வேதனை அத்தனைக்கும் சேர்த்து இன்று நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை, நாளைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் தண்டனை. இன்னைக்கு பொள்ளாச்சி குற்றவாளிகள் வந்து எக்ஸ்போஸ் ஆகி தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாளைக்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்குக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் அவரும் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு இந்த மக்கள் மன்றத்தில், நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படுவார். இந்த வழக்கு கடந்து வந்த பாதையினா அதனுடைய சுருக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். உள்ளது உள்ளபடி அனைவருக்கும் புரியும்படி தெல்ல தெளிவாய் பார்த்துடலாம். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது ராஜ்மோகன் ரிப்போர்ட். 2019 அந்த 2 வீடியோ சோஷியல் மீடியாவில் சர்ஃபேஸ் ஆச்சு. அதை பார்த்து எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய பதட்டம். நம்ம எல்லோருமே ஒரு வகையில் அந்த விக்டிம் தாங்க. நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம வீட்டு பொண்ணு. நாம் அந்த இடத்துல இருந்து தான் என்ன பண்ணியிருப்போம்? இந்த பொதுவாக அது ஒரு ட்ராப் செட் பண்ணுவாங்க. எப்படி? எதை பயன்படுத்தி? டெக்னாலஜியை பயன்படுத்தி தாங்க. ஐஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், சோஷியல் மீடியாஸ் இதையெல்லாம் பயன்படுத்தி நான் சுக்கா பேசி அந்த பெண்மணிக்கிட்ட, அந்த பெண்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நேரில் சந்திக்கணும், உனக்கு பரிசு தரணும், கிஃப்ட் தரணும்னு சொல்லி வர வச்சு கதவை சாத்தினா உள்ள 9 பேர் இருப்பானு. இவனுக்கு ஒரு குரூப். ஷாக் ஆகி அந்த பொண்ணு வந்து கத்தும் கதறும், ரொம்ப அழுத, பெல்ட்டை கடுத்தி அடித்து ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி அத்தனை பேரும் சேர்ந்து, ஏண்டா ஒரு பொண்ணை 9 பேர் சேர்ந்து நீங்களா நான் மனுஷங்களாடா? அந்த கொடுமையை வீடியோ வேறு எடுத்து வச்சு காட்டி மிரட்டி மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை வந்து இதே மாதிரி அப்யூஸ் செய்வது. இதையே முழு நேர வேலையாக செய்த இவங்களுடைய பின்புலம் என்ன? அவனுங்க வந்து பிக் ஷாட்ஸோடைய வீட்டில் இருப்பானுங்க, பொலிட்டீஷியன்ஸ் வீட்டு பசங்களாக இருப்பானுங்க. இந்த குற்றவாளிகளில் 3 பேர் அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய பொறுப்புகளில் இருந்தாங்க. இதையெல்லாம் வெளில தெரிஞ்ச பிறகு மக்கள் போராட்டம் வெடித்தது. இந்த இடத்துல சோஷியல் மீடியாவுடைய டெக்னாலஜியுடைய பவரை நம்ம சுட்டி காட்டணும். எந்த டெக்னாலஜியை, எந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இந்த கொடூரத்தை அந்த குற்றவாளிகள் செஞ்சாங்களோ அதே சோஷியல் மீடியாவில் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸாக நிறைய தனி மனிதர்கள் வந்து போராடினாங்க. இதற்கு நீதி கேட்டாங்க. இது நேர்மையாக இந்த வழக்கு நடைபெறணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதோடைய விளைவு ஒரு ஸ்பெஷல் எஸ்பி அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க, ஒரு லேடி எஸ்பி. அந்த அம்மா உண்மையிலேயே நேர்மையாக நடந்து எந்த வகையிலும் குற்றவாளிகள் தப்பிச்சு போக முடியாத வகையில் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை போட்டாங்க. பின்பு வெளியில் இருந்த அந்த 3 குற்றவாளிகளும் இந்த எஃப்ஐஆரில் உள்ளே கொண்டு வரப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. அதன் பின்பு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு 6 ஆண்டுகள் ஒரு லாங் ட்ரையலை, ஒரு லாங் விசாரணையை வந்து கண்டது. நமக்கு பெரிய பதட்டம் என்னன்னா, சரி இந்த வழக்கில் என்னென்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கோம்? ஒன்றும் இல்லைங்க, 12+ எவிடன்சஸை வந்து கோர்ட்டில் சம்பிச்சாங்க. அந்த 12 எவிடன்சஸ் எதுனா எலக்ட்ரானிக் எவிடன்சஸ், அகெயின் டெக்னாலஜி. எந்த ஐஃபோன், எந்த லேப்டாப்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்களோ அந்த ஃபோன்ஸ், அந்த ஹார்ட் டிஸ்க், அந்த பென் டிரைவ்ஸ், இதையெல்லாம் கொண்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போது தான் நமது நாடு இன்னும் அதிர்ந்தது. அந்த ஃபோன்ஸ், அந்த டிவைஸை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 110 பெண்களினுடைய வாழ்க்கையை சூறையாடி இருக்கிறாங்க. சரி, 110 பெண்கள் இதில் இருக்கிறாங்க. ஆனால் யார் முன் வந்து இவங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லுவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி வந்தது. உண்மையிலேயே இந்த வழக்கினுடைய பெரிய திருப்பு முனையை தெரியுமா? அந்த முதல் பெண் வெளில வந்தாங்க. ஆமாம், பரவாயில்ல, நான் தான், என்னை நீங்கள் என்ன சொன்னால் பரவாயில்ல, என்னை வந்து இந்த கொடூரத்துக்கு ஆளாக்குனது இவனுங்க தான், நான் முதல் ஆளாக வந்து சாட்சியம் சொல்கிறேன் என்று முதல்ல வந்து கோர்ட்டு படி ஏறி சாட்சியம் சொன்னேன். அந்த அம்மாவுடைய ஐடென்டிட்டி விடுங்க, அவங்களுடைய அடையாளம் வேண்டாம். ஆனால் அந்த சிங்கப்பெண்ணுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட்டுங்க. அதோடைய பின்விளைவு அடுத்தடுத்து 7 பெண்கள் வந்தாங்க. ஒட்டுமொத்தமாக 8 பெண்கள் பாதிக்கப்பட்டது. 110+ இருக்குன்றாங்க. ஆனால் 8 பெண்கள் கோர்ட்டு படியேறி இவங்க செஞ்ச கொடூரத்தை நீதிபதி முன்னாடி சொன்னாங்க. பொதுவாக ஏன் நாம் வந்து இந்த வழக்கு விசாரணையெல்லாம் வேகமாக நடைபெறணும்னு நாம் சுட்டி காட்டுறோம்? பொதுக்குழுவில் தமிழக வெற்றி கழகத்தில் தீர்மானமாக போட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்ற வெற்றி தலைவர் கூட இதை போன்ற விஷயங்களில் 90 நாட்களில் நீதி விசாரணை நடைபெறணும்னு சுட்டி காட்டுறோம். தெரியுமா? இது அரசியல் கிடையாது, இது அக்கறை. ஒரு நீதி என்பது தாமதிக்கப்பட்டால் அது தராத நீதிக்கு சமம், அநீதிக்கு சமம். அது மட்டும் இல்லை, அந்த லாங் ட்ரையலில் சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களாக மாறுவாங்க, மிரட்டப்படுவாங்க, பணம் கொடுக்கப்படும், கொலை அச்சுறுத்தல் விடும். இதையெல்லாம் தாண்டி இந்த 6 ஆண்டுகளும் இந்த 8 பெண்களும் பிறல் சாட்சியங்களாக மாறவே இல்லை, ஸ்ட்ராங்காக நின்னாங்க.
அண்ட் மற்ற எவிடன்சஸ்லாம் ஒரு பேப்பரில் இருக்க ஒரு எவிடன்ஸ்லாம் அந்த டக்குன்னு மாற்றலாம், மனிதர்கள் மாறுவாங்க. ஆனால் எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் எதுவுமே மாறலை, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்றுது. வழக்குரைஞர்கள் நல்ல வாதம் பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த நீதிபதி நடுவில் அந்த நீதிபதியே மாற்றப்பட்டாங்க, மறுபடியும் வழக்கில் சேர்க்கப்பட்டாங்க. அந்த பெண் நீதிபதி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. சாகும் வரை இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இது மேல்முறையீடு செஞ்சாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், இந்த கிரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் இருந்து அவங்க தப்பிக்க வழியே கிடையாது. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த வழக்குகளினுடைய ஊர் தான் மாறுது. பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருப்பூர், இந்த பக்கம் பொள்ளாச்சி, கல்கட்டா, மாணவியிலிருந்து மருத்துவர் வரைக்கும் பாவங்க இந்த பெண்கள் என்ன தவறு செஞ்சாங்க? அவங்கள ஒரு போக பொருளா, அவங்கள வந்து இப்படி ஒரு மனிதாபிமானமே இல்லாமல், கொஞ்சம் கூட அறம் இல்லாமல் இப்படியெல்லாம் செய்கிறவங்களையும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி அவர்களை விட்டு கொடுக்காம வரக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நாமெல்லாம் மனிதர்கள் தானே என்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு பெரிய முன்னுதாரணம். இனிமேல் இதை போன்ற தவறுகளில் எவனாவது ஈடுபட நினைத்தால் இந்த வழக்கு, இந்த தீர்ப்பை காட்டியே அவர்களுக்கு மிக விரைவாக மிக கடுமையான தண்டனைகள் வர முடியும். ஆனால் இது பத்தாது. இப்போ என்ன பண்ணோம்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 6 ஆண்டுகள் இவங்க பிறல் சாட்சியமாக மாறாமல் நின்றாங்க. ஆனால் மற்ற வழக்குலையும் பிறல் சாட்சியாக ஒரு சாட்சி மாறாமல் இருக்கணும்னா, அவங்களுக்கு வர த்ரெட்ஸ், ப்ரெஷர் இதெல்லாம் அவங்க தாங்கி நிற்கணும்னா கட்டாயமாக 90 நாட்களில் இந்த பாலியல் வழக்குகளுக்கு தீர்வு காணணும். இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அது எப்படிப்பா முடியும்? ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் இருப்பாங்க, 10,000க்கும் மேற்பட்ட பக்கங்களில் வந்து முதல் தகவல் அறிக்கை இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட 60+ குற்றச்சாட்டுகளை வழக்குரைஞர்கள் வச்சாங்க. 12+ எலக்ட்ரானிக் எவிடன்சஸை கோர்ட்டு பார்த்துச்சு. 8 சாட்சியங்களை உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதில் 48 குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு போதுமானதாகவே இருந்தது. 8 சாட்சியங்களே போதுமானதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கத்திற்கு தேவையான அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து கன்சாலிடேட் பண்ணி இந்த தீர்ப்பை இத்தனை 6 ஆண்டுகள் அவங்க வந்து கொடுக்க முடியும்னு சொன்னால் கட்டாயமாக இனி வரும் காலங்களில், ஃபியூச்சரில் அது மாதிரி இனி வரும் காலங்களில் 90 நாட்கள்லையும் இந்த வழக்கு விசாரணையை நடத்த முடியும். இப்போ இந்த இடத்துல போக்சோ ஆக்டை நம்ம சுட்டி காட்டுறோம். போக்சோ ஆக்ட் வருவதற்கு முன்பு இந்த குழந்தைகளுக்கு இதே பாலியல் கொடுமையை பண்ணவங்களாம் தப்பிச்சிருக்காங்க. பல ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரணையை இழுத்து சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் போக்சோ ஆக்ட் வந்தப்போ என்ன சிறப்பு? குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் போட்ட 12 ஆண்டுகள் 12 மாதங்கள் நிறைவடைவதற்குள் நீதி நிலைநாட்டணும். விக்டிம் இருக்காங்க பாருங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அவசியமே கிடையாது. இமெயிலில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். ஐஓ இருக்காங்க பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் தான் மஃப்டியில் தான் போய் விசாரணையே செய்யணும். வீடியோ கால்ஸில் வந்து அவங்க வந்து ட்ரையல்ஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் ஐடென்டிட்டியை ஃபாலோ பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அந்த விக்டிம்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னா போக்சோ ஆக்ட் மட்டும்தான். சட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்னைக்கு போக்சோ ஆக்ட் இருக்கு. 18 வயதுக்கு உட்பட்ட அந்த பெண் பிள்ளைகளுக்கு, அந்த ஆண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த போக்சோ ஆக்ட் என்ற ஒரு கவசம் இதே போல மற்ற பாலியல் வழக்குகள்லையும் அவங்க ஒரு ஸ்பெஷல் ஆக்டாக கொண்டு வந்து 90 நாட்களில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று, அது பொள்ளாச்சி பாலியல் வழக்காக இருக்கட்டும், நாளைக்கு மாட்டப்புற அண்ணா பல்கலை வழக்காக இருக்கட்டும், குற்றவாளிகள் எந்த கட்சியோடு சம்மந்தப்பட்டு இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்க தப்பிக்காம தண்டனையை அனுபவிக்கணும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதற்கு இந்த வழக்கு தீர்ப்பு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக வந்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு. இதை நம்ம வரவேற்கிறோம். இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு சுருக்கமாக அறிந்து கொள்ள நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க. வேற எதை குறித்து நாம பேசலாம், சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.